அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம மனிதநாடி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அப்புறம் புதுசாக இந்த வீடியோவை நம்ம யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ ஒரு முக்கியமான டாபிக் பற்றி இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எந்த ஒரு மனிதராக இருந்தாலுமே பிறந்த உடனே அவர் ஒரு யோகத்தில் பிறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நல்ல யோகத்தில் பிறந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை எல்லாருமே எப்படி சொல்லுவாங்கன்னா யோகக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க? யோகக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க, இவெல்லாம் எதை தொட்டாலும் ஜெயிச்சிடறான்டா, என்ன பண்ணாலும் ஜெயிச்சிடறான்டா அப்படின்னு சொல்றத நிறைய பார்த்துருப்பீங்கல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க பிறந்த அன்னைக்கு யோகம் சிறப்பான யோகமா இருந்திருக்கும். அது என்னப்பா யோகம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு கேள்வியா இருக்கும். சொல்றேன், கேட்டுக்குங்க. இப்ப உங்களோட பிறந்த நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும், பிறந்த ராசியும் தெரியும், நட்சத்திரமும் தெரியும். அது மாதிரி யோகங்கள் 27 இருக்கு. நட்சத்திரம் எப்படி 27 இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி யோகமும் 27 இருக்கு. ஒவ்வொரு யோகத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை கண்டிப்பா அமையும். இப்ப ஒரு லக்னம் சிம்ம லக்னம்னு வச்சுங்களேன், ஒரு அதிகாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுமை, இந்த திறன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி லக்னம் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற மாதிரி இருப்பாங்க, ஒரு குழந்தைத்தனமான வளங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி 12 லக்னங்களுக்கும் 12 குணங்கள் இருக்கும். அது மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் 27 குணங்கள். அதே மாதிரிதான் 27 யோகங்களுக்கும் 27 விதமான பலன் இருக்கு. இதுல 27 நாம யோகமும் நல்ல நாம யோகமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. 27 நாம யோகத்துல 17 நாம யோகம் மட்டும்தான் நல்ல நாம யோகம். மற்ற 10 இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு மனுஷனையும் பாடா படுத்தி எடுக்கும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இப்போ நம்ம வீட்டுல எல்லாருமே மிக்சி, கிரைண்டர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நீங்க உங்க வீட்டுல பயன்படுத்தக்கூடிய மிக்சி என்ன கம்பெனி, கிரைண்டர் என்ன கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்கர் என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா, அதுல அந்த யோகத்துக்கு உண்டான பேர் எல்லாமே அவங்க கம்பெனியாவே வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பிரீத்தி அப்படிங்கிற நல்ல நாம யோகத்துல சுப நாம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 17 நாம யோகங்கள டாப் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல அது வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி சுபம் அப்படின்னு ஒரு நாம யோகம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் அப்படிங்கிறது ஒரு நல்ல நாம யோகம் தான். அப்ப நம்ம எப்படி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி நல்ல நல்ல யோகங்களை நேமா பிராண்டா பயன்படுத்தும் போது அவங்க நல்லாவே பெரிய பெரிய வெற்றிகள் லைஃப்ல அடையிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல நாம யோகங்களை பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா? எவ்வளவுதான் சோதனையான ஒரு காலமா இருந்தாலும், ஜாதகத்துல எந்த மாதிரி ஒரு கஷ்டம், சங்கடம் அந்த மாதிரி எல்லாம் வந்தாலும் பெருசா இவங்களை பாதிக்காது. எப்படியாவது தப்பிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த யோகம் ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுல ஒரு 10 நாம யோகம் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான நாம யோகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த 10 நாம யோகம் என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. விஸ்கம்பம், அதிகண்டம், திருதி, சூலம், கண்டம், துருவம், வியாகதம், வியதிபாதம், பரிகம், வைத்திருதி. இந்த 10 நாம யோகத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை அவ்வளவு எளிதில் வெற்றி இவங்களுக்கு கிடைக்காது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படிங்க கண்டம் அப்படிங்கிற பேரே எப்படி இருக்குங்க? என்னடா வாழ்க்கையில கண்டம்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிறந்ததே கண்டங்கும் போது அப்ப வாழ்க்கையே எவ்வளவு ஒரு போராட்டமா இருக்கு பாருங்க. அது மாதிரி அதிகண்டம் அப்படிங்கும்போது அது வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை மறைஞ்சு இருக்கும். திடீர்னு ஒரு காலகட்டத்துல அது பெருசா ஒரு பூதாகாரமா அதுல பாடப்பட்டு அப்படியே அதுல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ளேயே வாழ்க்கையே முடிகிற அளவுக்கு கூட ஆயிடும் ஒரு சிலருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற நாம யோகங்கள்ல இந்த 10மே கெடுதல் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 10ல ஒரு 5 தப்பிக்கிற மாதிரி இருக்கு. தப்பிக்கிறவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஸ்கம்பம், அதிகண்டம், கண்டம், வியதிபாதம், வைத்துருதி. இந்த நாம யோகங்கள்ல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எப்படியும் தப்பிக்கிறதுக்கான வழிவகைகள் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தவங்க காப்பாத்துறதுக்கு வந்துருவாங்க.
எவ்வளவுதான் மன சங்கடத்துல இருந்தாலும் அந்த சங்கடத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். இங்க பாருங்க, நட்சத்திரம் இப்ப நம்ம பிறந்த நட்சத்திரத்தை வச்சுதான் நம்ம திசையை கணிப்போம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இந்த அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானோட நட்சத்திரம், சரிங்களா? அப்ப பிறந்தப்ப அனுச நட்சத்திரமா இருக்கும். அந்த நட்சத்திரத்தோட கால அளவு எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 19 வருஷம். இப்ப எப்படி இருந்தாலும் அந்த அனுச நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தசை முடிஞ்சு அடுத்த திசை வரும். அது புதனோட திசை. அந்த புதனோட திசை 17 வருஷம். இப்போ உங்க வயசு ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப 50 வயசுக்கும் போது அந்த தசை மாறி வரும். ஆனா இந்த யோகம் இருக்கு பாத்தீங்களா, வாழ்க்கை ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இந்த 10 நாம யோகத்துல ஒரு 5 நாம யோகம் பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு அமைப்போடைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா விஸ்கம்பம், அதிகண்டம், கண்டம், வியதிபாதம், வைத்திருதி. இந்த 5 பேருக்குமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படியாவது தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கி கொடுத்துரும். ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பலன் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பாவகர்த்தாரி யோகம்னு சொல்லுவாங்க, சுபகர்த்தாரி யோகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம யோகத்துக்கும் முன்னாடி பின்னாடி நல்ல நல்ல ஒரு நாம யோகம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே முடிஞ்ச வரையும் அவங்கள காப்பாத்துது. இது அனுபவத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மனித நாடி அஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யோகங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு மனுஷன் பிறக்கும் போது எப்படிப்பட்ட யோகத்துல பிறக்கிறான் அப்படிங்கிறத வச்சு வாழ்க்கையோட ஒரு முக்காவாசி கணக்கு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய கிழமை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடியிருக்கக்கூடிய வீட்டோட திசை, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்ப ஒரு கிரகத்தோட திசை நடக்கும்போது அந்த கிரகம் பவர்ஃபுல்லா இருக்கா பவர் இல்லாம இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கு சப்போர்ட்டான திசை வீடுகள்ல நம்ம குடியிருக்கும் போது மனிதனுக்கு வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது 100க்கு 90% கண்டிப்பா குறையறத கண்கூடா நம்ம பார்த்திருக்கோம், சரிங்களா? இப்ப நம்ம இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோகங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை நல்ல வழி காட்டுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்க ஜாதகத்துல நீங்க எந்த மாதிரி யோகத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறதையும் எடுத்து பாருங்க. நான் சொன்ன மாதிரி நல்ல நாம யோகங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க தப்பிச்சு வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுவே சரியில்லாத நாம யோகத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா அதுதான் நீங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் படுறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கறத உங்களுக்கு கண் கூட காமிச்சு கொடுக்குது அப்படிங்கறத நீங்களே உணர்வீங்க, சரிங்களா? இந்த மாதிரி யோகங்கள்ல, அதாவது கஷ்டப்படக்கூடிய யோகங்கள்ல இருக்கக்கூடிய மனிதரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு விமோச்சனம், என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களை காப்பாத்துறதுக்கு உங்க ஜாதகத்துல உங்களை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு நவகிரகங்கள ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாரு. அது யாருன்னு தெரிஞ்சு அவங்களோட வழிபாடுகளை நீங்க கரெக்டா பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல பலன்கள் கண் கூட நீங்க பாப்பீங்க, சரிங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே என்னோட மனம் மகிழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் அனுப்பிவிடுங்க, அவங்களும் பார்க்கட்டும், சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச குழுக்களை எல்லாம் கூட அனுப்பிவிடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். கண்டிப்பா யாருக்காவது ஒரு யோகம் கிளிக் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்கலாம், உங்க நண்பர்கள் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்கலாம், நீங்க நல்லா இருந்தா உங்க நண்பர்களும் நல்லா இருக்கலாம். அதுக்காக தான் சொல்றது, சரிங்களா? மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து மனிதநாடி யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்குமே மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வெற்றி ஓங்குவது.